கோர் ஜாவா கன்டினியூஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எக்ஸெப்ஷன், அதுக்கப்புறம் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஃபஸ்ட் நான் வந்து எக்ஸெப்ஷன் என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு தேரி வச்சுருக்கேன். எக்ஸெப்ஷனுங்கிறது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அதுவும் ஒரு எரர்னு சொல்கிறாங்க. எப்படி வரும் அப்படின்னா, ப்ரோக்ராம் வில் டெர்மினேட் லைன் தட் சார். அதாவது எக்ஸெப்ஷன் வந்துருச்சுன்னா உங்களோட ப்ரோக்ராம் வந்து அதுவாகவே என்ன பண்ணும், டெர்மினேட் பண்ணிக்கும், அதாவது ஸ்டாப் பண்ணிடும். இந்த எக்ஸெப்ஷன் அக்கர்ஸ் வி கேன் ஹேண்டில் கோட் ஆஃப் த ப்ரோக்ராம். கோட் வைஸில் நம்மளோட அந்த எக்ஸெப்ஷனை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா? ஜஸ்ட் எக்ஸெப்ஷன்லாம் என்னென்னு சொல்லியிருக்கேன். எக்ஸெப்ஷனுங்கிறதுனா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு காரோ பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, குறுக்க யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, பிரேக்கை போட்டு நிறுத்துவீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் கோடு எழுதியிருக்கீங்க. கோடு எழுதின கோடு வந்து என்ன பண்ணியிருக்கோம், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மிஸ்டேக் வந்திருக்கும். ஸோ அந்த மிஸ்டேக்கெல்லாம் என்ன பண்ணும், அந்த கோட் ஃபுல்லாகவே ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் லைன் மூவ் ஆகாது. அதுதான் அவங்க என்ன பண்ணுறாங்க, கோட் பை டெர்மினேட் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து திரும்ப என்ன பண்ணுவோம், அந்த நம்ம போயிட்டுருக்கிற பஸ்ஸு மிடில் யாராவது குறுக்க போயிட்டாங்க அப்படின்னா அவங்க கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப அவங்க அந்த பஸ் எடுத்துகிட்டு போவாங்க. அதே மாதிரி தான் நம்ம கோட் வைஸ் அந்த ப்ரோக்ராமை வந்து ஹேண்டில் பண்ணிவிட்டு, எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸெப்ஷன் வந்து ப்ரோக்ராம் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இதில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸெப்ஷனில் 2 டைப் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து செக்குடு எக்ஸெப்ஷன், இன்னொன்று அன்செக்குடு எக்ஸெப்ஷன். செக்குடு எக்ஸெப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா கம்பைல் டைம் எக்ஸெப்ஷன். அதாவது நீங்கள் கோடை ரைட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் வந்து சின்டெக்ஸு, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது த்ரோஸ் வைஸு, அதாவது அந்த எக்ஸெப்ஷனை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கம்பைல் டைமில் ஹேண்டில் பண்ணிவிடுவீங்க. பட் வந்து ரன் டைமில் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணாலும் த்ரோ பண்ணலாம். ஓகேவா? அன்செக்ட் எக்ஸெப்ஷனுங்கிறது ரன் டைம் எக்ஸெப்ஷன். அதாவது கம்பைல் டைம்ங்கிறது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் விஷுவலாக. ரன் டைம் எக்ஸெப்ஷன் நீங்கள் வந்து ரன்னர்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணி கன்சோலில் பார்ப்பீங்களா, அதான் ரன் டைம் எக்ஸெப்ஷன். ஸோ அது அன்செக்ட் எக்ஸெப்ஷன். ஓகேவா? கம்பைல் டைம் எக்ஸெப்ஷன்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபைல் நாட் ஃபவுண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஓ எக்ஸெப்ஷன், கிளாஸ் நாட் ஃபவுண்ட், எஸ்கியூஎல் எக்ஸெப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் மட்டும் பார்த்துடலாம். இந்த வீடியோவில் ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் வந்து நான் ஒரு மெயின் மெத்தட் வச்சுருக்கேன். மெயின் மெத்தடில் என்னோடய ஃபைலை கூட்டுக்கிறேன். ஃபைலுன்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். எஃப் ஈக்குவல் டு நியூ ஃபைல். ஓகேவா? இப்போ இந்த ஃபைலோட சோர்ஸ் நான் கொடுக்கல. இதில் என்ன பண்ணுறேன், ஃபைல் வந்து ரீட் பண்ண போகிறேன். ஃபைல் ரீடர், அந்த எஃப்பை வந்து நான் உள்ளே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? எந்த ஃபைலோ அந்த ஃபைலை தான் நான் நல்லா ரீட் பண்ண முடியும். ஸோ நான் எஃப்எம் வந்து உள்ளே கொடுத்துக்கிறேன். அதில் மவுஸர் பண்ணுறேன். என்ன சொல்லிட்டு ஆட் த்ரோ டிக்ளரேஷன் கேட்குது. ஸோ ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு த்ரோ பண்ணியிருக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு எக்ஸெப்ஷன் வந்திருக்கு. இந்த எக்ஸெப்ஷன் நான் என்ன பண்ணியிருக்கேன், கம்பைல் டைமில் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் அவங்களோட பேரண்ட். நீங்கள் ஐஓ எக்ஸெப்ஷனும் த்ரோவபிள் கொடுக்கலாம். த்ரோவபிள் தான் வந்து எக்ஸெப்ஷனோட பேரண்ட்டு, கடைசியில் உள்ளவங்க. ஸோ நான் இவங்களை கொடுத்தாலும் ஹேண்டில் ஆகும், ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் கொடுத்தாலும் ஹேண்டில் ஆகும். ஃபைல் நாட் ஃபவுண்டுக்கு முன்னாடி சைல்டு எக்ஸெப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஹேண்டில் ஆகாது. ஓகேவா? இந்த நோட்டில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஐஓ எக்ஸெப்ஷன், கிளாஸ் நாட் ஃபவுண்ட், எஸ்கியூஎல் எக்ஸெப்ஷன். இப்போ வந்து இதுக்கு பதில் நான் கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன ஆகிருக்காது, எனக்கு கோட் வைஸ் எரர் வந்திருக்கு. ஓகேவா? பாருங்க, எனக்கு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லே ஆகலை. எரர் காட்டுது. ஸோ எனக்கு எக்ஸெப்ஷன் அடிச்சிருச்சு. இப்போது இதை நான் கேன்சல் பண்ணிவிட்டு ஆட் த்ரோ டிக்ளரேஷன் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இப்போ எக்ஸெப்ஷன் ஹேண்டில் ஆகிடுச்சு. ரன்னர்ஸ்க்கு முன்னாடி கேட்டுச்சுல எரர்னு சொல்லிவிட்டு, அந்த எரர் இப்போதைக்கு வரல. எனக்கு ரன் ஆனதுக்கு அப்புறம் தான் எரர் அடிக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுது, எனக்கு இந்த ஃபைல் இல்லை. ஸோ அதனால் எரர் அடிச்சிருக்கு. என்ன பண்ணியிருக்கு, ரன் டைமில் எனக்கு அலோவ் பண்ணிடுச்சு. அதாவது செக் பண்ணி நம்மளுக்கு எக்ஸெப்ஷன் அலோவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரன் டைமில் தான் வந்து நமக்கு என்ன கீழே எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணியிருக்கு. ஸோ இதை என்ன பண்ணுவோம், கம்பைல் டைம் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கம்பைல் டைம் எக்ஸெப்ஷன்னா நம்ம வந்து கம்பைல் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். ஸோ அந்த எக்ஸெப்ஷன் நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா ரன் டைமில் இஷ்யூ இருந்துச்சுன்னா நமக்கு கன்சோலில் ரன் டைமில் இஷ்யூ காட்டும். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தது கம்பைல் டைம் எக்ஸெப்ஷன். அதில் ஒரு 4 டைப் பார்த்தோம். நம்ம என்னென்ன பார்த்தோம், அதில் ஐஓ எக்ஸெப்ஷன், கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன், எஸ்கியூஎல் எக்ஸெப்ஷன். இப்போ ரன் டைம் எக்ஸெப்ஷனில் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். ரன் டைமில் என்னென்ன எக்ஸெப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். அரித்மேட்டிக், நல் பாயிண்டர், இன்புட் மிஸ் மேட்ச், அரேண்ட் எக்ஸப்ட் ஓபன்ட் எக்ஸெப்ஷன். இப்போ எல்லாத்தையுமே பார்த்துடலாம். இப்போது அரித்மேட்டிக் எக்ஸெப்ஷன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்.
அப்படின்னா மேத்தமேட்டிக்கலில் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அது அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் கரெக்டாக. நான் அங்கே போயிட்டு இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10 இன்ட்டு பி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஜஸ்ட்டு சிஸ் அவுட்டில் ஏ டிவைடட் பை பி அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ கண்ட்ரோல் F நான் அழுத்துறேன். எனக்கு என்ன பண்ணியிருக்கு, எனிதிங் டிவைடட் பை 0 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. எனிதிங் டிவைடட் பை 0 வந்து அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன். ஏன்னா எனிதிங் டிவைடட் பை நம்மளால் என்ன பண்ண முடியாது, 10 டிவைடட் பை 0 கொடுத்தா நம்மளால் என்ன பண்ண டிவைட் பண்ண முடியாது. ஸோ இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கும். அது எனிதிங் டிவைடட் பை 0 நமக்கு என்ன பண்ணோம், எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணோம். ஸோ அரித்மெட்டிக்னா மேத்தமெட்டிக்கல் எரர் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன். ஸோ இதுதான் நம்ம வந்து அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன். இதை ஹேண்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஓகேவா. அடுத்து என்ன பார்த்தோம், அடுத்து என்னென்ன எக்ஸெப்ஷன், நல் பாயிண்ட் எக்ஸெப்ஷன் இருக்குது. இப்போது என்கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், அதை நல்லாவே கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரிங்கை வந்து நல்லாவே கொடுத்துருக்கேன். இப்போ நான் எஸ் டாட் இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரை கொடுக்குறேன். இந்த கேரோட நேம் வந்து ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்குங்க. இந்த கேர் வந்து அதில் இருக்கா இல்லை என்னன்னு பார்க்க சொல்கிறேன், எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்குன்னு பார்க்க சொல்கிறேன். ஸோ இப்போது இது என்ன பண்ணணும் ஆக்சுவலாக, இப்போ இந்த இடத்துல நான் ஜாவா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன்னா எனக்கு அந்த கேர் எங்கே இருக்குது, எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணும். 1வது இண்டெக்ஸில் இருக்குது 01, 1வது இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாவா. இப்போ நான் இந்த இடத்துல ஜாவாவுக்கு பதில் டைரெக்டாக என்ன பண்ணியிருக்கேன், நல்லே கொடுத்துருக்கேன். ஸோ நான் நல் கொடுக்கும்போது உன்னோட ஸ்ட்ரிங்கே நல்லா தான் இருக்குது, அதுக்கப்புறம் எப்படி நான் அதோட டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் எடுக்கும். ஓகேவா. அடுத்து வேறு என்ன பார்த்தோம், அடுத்து என்ன டைப் இருக்குது, இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸெப்ஷன். உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்கேனர் தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. ஸ்கேனர் சம் ரெஃபரன்ஸ் நேம் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர். ஓகேவா. இதில் என்ன பண்ணுவோம், சிஸ்டம் டாட் இன்னா, சிஸ்டம் டாட் இன்னு, இதில் எஸ் டாட், இப்போது நெக்ஸ்ட்டு இன்ட்டுன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்ட்டு கண்ட்ரோல் டு எல். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட்டு இன்ட்டு யூஸ் பண்ணலாமா, ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாமா. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்ட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சைஸ் அவுட்டில் வேணாம், இன்ட்டு பின்னு ஒரு டேட்டா வச்சுப்போம். ஓகேவா. அதுக்கு பேர் 12ன்னு வச்சுக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ண போகிறேன். இன்ட்டு ஆடு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். அது கூட என்ன பண்ண போகிறேன், என்னோட நெக்ஸ்ட் இன்ட் இருக்கா, இந்த இன்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு ப்ளஸ்ஸு என்னோட பியை ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா. சிஸ் அவுட்டில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய ஆட் ஆப்ஷனுக்குள்ளே டேட்டாவை நான் பார்க்க போகிறேன். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இதை ரன் பண்ணுறேன், இன்புட் கொடுக்க போகிறேன். நான் இன்புட் கொடுக்குறதுக்கு கன்சோலில் போய் இப்போ இன்புட் கொடுத்துக்கலாம். இன்புட் வந்து இப்போ வந்து 1 2 3 அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 135 அப்படின்னு பிரிண்ட் ஆகிடும். சரி, திரும்ப நான் இதை ரன் பண்ணுறேன். ஓகே, இதே இந்த இடத்துல ஸ்ட்ரிங்குக்கு பதில் நான் வந்து ஆல்ஃபாபெட்ஸ் எதுவும் கொடுத்துட்டேன், அதாவது இன்டீஜருக்கு பதில் ஆல்ஃபாபெட்ஸ் எதுவும் கொடுத்துட்டேன். ஸோ அது என்ன பண்ணுது, நீ வந்து உன் இன்புட் கொடுக்க போகிறேன்னு சொன்னது வந்து இன்டீஜரு, ஆனால் நீ இங்கே என்ன பண்ணியிருக்க, ஆல்ஃபாபெட்ஸை கொடுத்துருக்க. நியூமரிக்கு பதில் ஆல்ஃபாபெட்ஸ் கொடுத்தோன்னே அது என்ன பண்ணுச்சு, எனக்கு இன்டீஜருக்கு பதில் நீ ஸ்ட்ரிங்கை கொடுத்ததால உன்னோட இன்புட்டே வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸெப்ஷன் அடிச்சிருச்சு. ஓகேவா. இது வந்து யூஸர் கொடுக்கும்போது கரெக்டாக என்ன இன்புட்னு பார்த்து கொடுக்கணும். ஸோ அதனால் இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸெப்ஷன் அடிச்சிடும். ஸோ அடுத்து என்ன இருக்குது நமக்கு, அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன், ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன். இப்போ வந்து அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன் உங்களுக்கு தெரியும், இன்ட்டு ஏ. நான் இப்போ வந்து அரேன்னு வச்சுக்கிறேன். இந்த இதுக்குள்ளே ஒரு 4 டேட்டா வச்சுருக்கேன், 1 2 3 4 5 6. ஓகேவா.
இதுக்குள்ளே கொடுத்துருக்குது 0, 1, 2 3 இண்டெக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதாவது 2 இண்டெக்ஸ் கொடுத்துருக்கேன். 3 இது அரேயோட லென்த் வந்து 3. இண்டெக்ஸ் மொத்தம் எத்தனை? 2. இப்போ இந்த சிஸ் அவுட்டில் ஏ ஆஃப் 2 நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு ஏ ஆஃப் 2ல் வந்து 56 பிரிண்ட் ஆகிடும். ஸோ சரி, இப்போ நான் சிஸ் அவுட்டில் ஏ ஆஃப் 3 பிரிண்ட் பண்ணுறேன், நான் ஏ ஆஃப் 4 பிரிண்ட் பண்ணுறேன். அதாவது என்னோடய இண்டெக்ஸை தாண்டி பிரிண்ட் பண்ணுறேன், அதோட பவுண்டரி லெவலை தாண்டி பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அது என்ன பண்ணியிருக்கு, என்னோட 40th லைனில் நான் என்ன சொல்லியிருக்கேன், அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காது, என்னோட இண்டெக்ஸ் லெவலை தாண்டி நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அது அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்கு. இப்போ இதே தான் ஸ்ட்ரிங்குக்கு எப்படின்னா, ஸ்ட்ரிங் எஸ்எஸ் ஈக்குவல் டு ஜாவான்னு பிரிண்ட் பண்ணுறேன். இல்லை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரிங் ஆஃப் அரேவாக மாற்றிக்கிறேன். ஓகேவா? இதை மட்டும் அரேக்குள்ளே கொடுத்துருக்குறேன். ஜாவா ஸ்ப்ரிங்கு. ஓகேவா? 2 இண்டெக்ஸு, அதாவது 0, 1 ஒரு இண்டெக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நான் சிஸ் அவுட்டில் வந்து என்னோட 2வது இண்டெக்ஸை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, எஸ்எஸ் 2வது இண்டெக்ஸ் என்ன, அது பிரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் எங்கே இருக்குது, சரி இருங்க, டைரெக்டாக நான் அரேயில் கொடுத்துட்டேன் அதை. ஸோ அதனால் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் அடிச்சிருக்கேன். ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் வேணும் நமக்கு. நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங் எஸ்எஸ் ஈக்குவல் டு ஜாவா ss டாட் இண்டெக்ஸ் ஆஃப் இங்கே என்னென்னா, இப்போ நம்ம வந்து கேரட் கொடுத்தோம், இல்லை ss டாட் இண்டெக்ஸ் கொடுத்தாலும் நம்மளால் கேர் தான் கேட்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இண்டெக்ஸ் பாஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது கொடுக்கணும். நான் ss டாட் சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்மளால் இண்டெக்ஸ் பாஸ் பண்ண முடியும். நான் பிகைன் இண்டெக்ஸ் என்ன பண்ணுறேன், 0, 1, 2, 3 4வது இண்டெக்ஸை கொடுத்துட்றேன். நம்மக்கிட்ட இருக்கிறது மொத்தம் 3 இண்டெக்ஸ் தான். ஸோ 4வது இண்டெக்ஸ் நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ என்னோட 4வது இண்டெக்ஸை இருக்கா இல்லையானு போய் செக் பண்ணும். ஓகேவா? 4வது இண்டெக்ஸில் இருந்தால் மட்டும்தான் என்னால் சப்ஸ்ட்ரிங் பண்ணி மிச்சம் என்ன இருக்கோ அதை கொடுக்க முடியும். நான் 4வது இண்டெக்ஸ்லேயே எதுவுமே இல்லை. ஓகேவா? என்னோடய இண்டெக்ஸ் லெவலை தாண்டி நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் என்னோடய இண்டெக்ஸை தாண்டி கொடுக்கும்போது, அதோட பவுண்டரி லெவலை தாண்டி கொடுக்கும்போது என்ன பண்ணியிருக்கோம், எனக்கு வந்து ஜீரோ 1 2 3 ஓகே, ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன். ஓகேவா? ஸோ நான் 5வது இண்டெக்ஸ் கொடுத்துருக்கேன். 0, 1, 2, 3, 4, 5 5வது இண்டெக்ஸ் கொடுத்துருக்கேன். எனக்கு என்ன பண்ணியிருக்கு, ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்கு. ஓகேவா? லைன் நம்பர் 49ல் ரேஞ்ச் -1. 4 கொடுத்தா ஏன் பிரிண்ட் பண்ணல அப்படின்னா, அது வந்து சப்ஸ்ட்ரிங் எப்படி பிகைன் இண்டெக்ஸ் தானா, அதுக்கு முன்னாடி உள்ள டேட்டாலேருந்து அது மைனஸ் பண்ணும். ஸோ நமக்கு அதனால தான் 4 கொடுத்தோன்னே நமக்கு எந்த டேட்டாவும் கொடுக்கல. ஓகேவா? ஸோ நான் இப்போ இந்த இடத்துல 5 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணியிருக்கு, எக்ஸெப்ஷன் அடிச்சிருக்கு, ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரிங் ஜவான்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதில் ஒரு இண்டெக்ஸ் பாஸ் பண்ணுறேங்க, ஸ்டார்ட் சப்ஸ்ட்ரிங்கு. ஸோ இதில் 5வது இண்டெக்ஸோட டேட்டாவை நான் கேட்டிருக்கேன். 5வது இண்டெக்ஸோட டேட்டாவை கேட்டு நான் இதுக்குள்ளே இதோட ரெஃபரன்ஸ் நம்ம பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணியிருக்கு, ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ்
இப்போ உங்களுக்கு சப்ஸ்ட்ரிங்கில் டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த இடத்துல இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 0 1 2 3 இருக்கா, 0 1 2 3 இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், 3வது இண்டெக்ஸ் பாஸ் பண்ணுறேன். 3வது இண்டெக்ஸ் பாஸ் பண்ணி கண்ட்ரோல் F11 ரன் பண்ணுறது, கண்ட்ரோல் F11 கொடுக்குறேன். எனக்கு என்ன பண்ணியிருக்கு, ஏவை பிரிண்ட் பண்ணியிருக்கு. என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல என்ன இண்டெக்ஸ் கொடுத்தாலும் அதுலேருந்து n-1 முன்னாடி உள்ள டேட்டாவை வரையும் தான் 0. இப்போ நான் இந்த இடத்துல 3 கொடுத்தேன் அப்படின்னா 0 1 2 2 வரையும் தான் அது வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து கட் பண்ணிவிட்டு மிச்சம் என்ன இருக்கோ அந்த டேட்டாவை பிரிண்ட் பண்ணும். இப்போ நான் இந்த இடத்துல 4 கொடுத்தேன் அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து 4 கொடுத்தேன் அப்படின்னா அது என்ன பண்ணும், எனக்கு ஏ வரையும் கட் பண்ணிவிட்டு மிச்சம் என்ன இருக்கோ அந்த டேட்டாவை பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த இடத்துல என்ன பண்ணல, எக்ஸப்ஷன் அடிக்கல. இதுவே நான் இந்த இடத்துல 5 கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணியிருக்கோம், n-1 4 வரையும் போய் பார்த்துருக்கோம். ஸோ 4ல் இண்டெக்ஸே இருந்திருக்காது. ஓகேவா, அதனால தான் எனக்கு வந்து ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன் அடிச்சிருக்கு. இதில் இந்த டவுட்டும் உங்களுக்கு இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்த எக்ஸப்ஷன் வந்து நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா, இதான் நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன். இப்போ இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் பார்த்துட்டோம் நம்ம. இதில் வந்து ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அரே இண்டெக்ஸ் பார்த்தோம் நம்ம. ஓகேவா, இப்போ என்னென்னா நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன் பார்க்க போகிறோம். நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷனுங்கிறது என்னென்னா, இப்போது என்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஓகேவா, ஸ்ட்ரிங் எஸ்ன்னு வச்சுக்கிறேன், ஈக்குவல் டு 1 2 3 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸ்ட்ரிங் x ஈக்குவல் டு 1 2 3 அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, int a ஈக்குவல் டு 12 அப்படின்னு வச்சுருக்கேன். சிஸ் அவுட்டில் என்ன பண்ணியிருக்கேன், எஸ் ப்ளஸ் ஏவை பண்ணணும். ஓகேவா, அப்போ ஸ்ட்ரிங்கு என்ன பண்ணியிருக்கேன், 1 2 3 என்ன பண்ணியிருக்கேன், ஆட் பண்ண போகிறேன் இதோட இன்டீஜர் கூட. இப்போ நான் இப்போ இப்படி நான் கொடுத்தேன் அப்படின்னா அது என்ன பண்ணும், கன்கேட் ஆகி வந்துடும். 1 2 3 + 1 2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்துரும். ஓகேவா, ஆட் ஆகாது. இப்போ நான் என்ன பண்ணணும், எனக்கு அடிஷன் ஆப்ரேஷன் பண்ணணும். அதனால் என்ன பண்ணணும், ஸ்ட்ரிங்கை வந்து நான் இன்டீஜராக மாற்றணும். கரெக்டாக இதுக்கு வந்து என்னென்னா இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸில் parseInt அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, இந்த மெத்தடுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோடய வேரியபிளை பாஸ் பண்ணிட்டேன். ஓகே, என்னோடய வேரியபிளை பாஸ் பண்ணிவிட்டு ரிட்டன் டைப் எடுத்தேன் அப்படின்னா அது என்ன பண்ணும், இன்டீஜராக மாறிடும். ஸ்ட்ரிங்காக இருந்தது டபுள் கோட்ஸில் இருந்தது என்ன பண்ணும், இன்ட்டாக நம்பராக மாறிடும். இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த parseInt + a இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, கண்ட்ரோல் F11 135 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கில் வந்து 1 2 3ன்னு கொடுக்குறது போல ஆல்ஃபா நியூமெரிக் வேல்யூ கொடுத்துட்றேன். ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன், ஆல்ஃபா நியூமெரிக் என்ன பண்ணும், இந்த டபுள் கோட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து இது பண்ணாலும் அது என்ன பண்ணும், இங்கே இருக்கிற ஸ்ட்ரிங்கை அதால் என்ன பண்ண முடியாது, இதுவே என்னவா மாற்ற முடியாது, நம்பரை கன்வெர்ட் பண்ண முடியாது. அதனால தான் எனக்கு அதுக்கு என்ன பண்ணியிருக்கு, நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன் வந்திருக்கு. ஸோ உனக்கு வந்து ஸ்ட்ரிங்கை வந்து நம்பரை மாற்றணும்னா parseInt அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இதுவே நம்பரை வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றணும் அப்படின்னா toString அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா, .toString அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இதில் உங்களுக்கு நம்பர் எந்த நம்பரை வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றணுமோ அந்த நம்பரோட வேரியபிள் ரெஃபரன்ஸை இதுக்குள்ளே கொடுக்கணும். கொடுத்து இந்த பக்கம் நீங்கள் ஸ்ட்ரிங்குன்னு கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரிங்கு மாறிடும். நம்பரோட ரெஃபரன்ஸ் நேம் இல்லை நம்பர் இது உங்களுக்கு ஸ்ட்ரிங்காக மாறிடும். ஏபிஎஸ் நம்ம டபுள் கோட்ஸில் இருக்கக்கூடாது, சாரி நம்பராக கொடுப்போம். இந்த நம்பர் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகும் டபுள் கோட்ஸில். ஓகேவா, ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்தது என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, எக்ஸப்ஷன் வந்து என்னென்ன டைப் ஆஃப் எக்ஸப்ஷன் இருந்துச்சுன்னு பார்த்தோம். இதை ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா, நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன் பார்த்துட்டோம். இப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சில சின்னதை பார்த்துடலாம். என்னென்னா, பேரண்ட் கிளாஸ் ஆஃப் எக்ஸப்ஷன் என்னென்னா த்ரோவபிள். உங்களோட எக்ஸப்ஷனோட பேரண்ட் யாருன்னா த்ரோவபிள். அதுக்கப்புறம் உங்களோட எல்லா கிளாஸோட நீங்கள் வச்சுருக்கீங்க என் கிளாஸு, இந்த எல்லா கிளாஸுக்கும் பேரண்ட் யாருன்னா ஆப்ஜெக்ட். ஓகேவா,
உங்களோட இன்டர்ஃபேஸ் இருக்காங்களா, உங்கள் இன்டர்ஃபேஸில் அவங்களோட பேரண்ட் யாருன்னா ஐ ட்ரபிள் இல்லை சர்ச் கான்டெக்ஸ்ட். ஓகேவா? எக்ஸப்ஷன் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, ட்ரை கேட்ச் ஃபைனலி த்ரோஸ் இது மூலயமா ஹேண்டில் பண்ணலாம். இப்போ வந்து ட்ரை கேட்ச் ஃபைனலி பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த இடத்துல இதுதான் என்னோடய எக்ஸப்ஷன். இப்போ வந்து எங்கே இருக்குது, இது என்னோட நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன். கரெக்டாக இதை நான் என்ன பண்ணிடுறேன், ரைட் கிளிக் கொடுத்து இதில் சரவுண்ட் வித் அப்படின்ட்டு இருக்கா, இதில் ட்ரை கேட்ச் பேக், ட்ரை மல்டி கேட்ச் பிளாக். நம்ம ட்ரை யூஸ் பண்ணோம். மல்டி கேட்ச்னா மல்டிபிள் கேட்சில் நீங்கள் எக்ஸப்ஷனை பாஸ் பண்ணிக்கலாம். ட்ரை கேட்ச்னா ஒரே ஒரு எக்ஸப்ஷன் தான் அது. ஸோ அது என்ன பண்ணியிருக்கு, டேரெக்டாக எக்ஸப்ஷன் பேரண்ட்டை கொடுத்துருச்சு. இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், அரித்மெட்டிக் கரெக்டான எக்ஸப்ஷன் நேம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த எக்ஸப்ஷன் நேமை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸப்ஷன் ஹேண்டில் ஆகிடும். ஓகேவா? உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு, எக்ஸப்ஷன் ஹேண்டில் ஆகிடும். இப்போ நான் வந்து சிஸ் அவுட்டில் ஜாவா அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் F11 எனக்கு என்ன பண்ணியிருக்கு, ஜாவான்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? என்னோட எக்ஸப்ஷன் ஹேண்டில் ஆகி என்ன பண்ணியிருக்கு, நெக்ஸ்ட் லைன் ரன் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ் இதுங்கிறதால உங்களுக்கு வந்து இந்த ரெட் கலர் லைன் அடிக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், சிஸ் அவுட்டில் டைரெக்டாக அந்த ஈயை பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கிறேன் நான். ஸோ எனக்கு அந்த எக்ஸப்ஷனோட நேம் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஜாவாவில் அங்கே அரித்மெட்டிக் எக்ஸாம் பை டிவைட் பை 0. இது என்ன பண்ணியிருக்கு, என்னோடய எக்ஸப்ஷனை இதான் என்னோடய எக்ஸப்ஷன் கோடு. ட்ரையில் என்ன பண்ணணும், உங்களுக்கு எது எக்ஸப்ஷன்னு நினைக்கிறீங்களோ அந்த எக்ஸப்ஷன் கோடை ட்ரையில் கொடுக்கணும். கேட்சில் நீங்கள் அந்த எக்ஸப்ஷனை என்ன கேட்ச் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த எக்ஸப்ஷனோட நேமை கொடுத்துட்டு அதோட ரெஃபரன்ஸ் நேம், இங்கே எந்த ரெஃபரன்ஸ் நேம் வேணாலும் கொடுக்கலாம், அவங்களோட இஷ்டம் தான். அந்த ரெஃபரன்ஸ் நேம் எடுத்து இதுக்குள்ளே பாஸ் பண்ணிடணும். ஓகேவா? அது என்ன எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணியிருக்கோ அந்த ரெஃபரன்ஸ் டேட்டாவை கீழே கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அது கீழே நீங்கள் கொடுக்குற லைன் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகிடும். ஒன்ஸ் எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணிடுச்சுன்னா பிலோ உள்ள லைன் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகேவா? இதான் வந்து ட்ரை அண்ட் கேட்ச் பிளாக்கு. இப்போ வந்து நீங்கள் என்ன ட்ரை அண்ட் கேட்ச் கொடுத்துருக்கீங்க, அடுத்து வந்து ஃபைனலின்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணலை. இங்கே வந்து அரித்மேட்டிக் பதில் நான் என்ன பண்ணிடுறேன், நல் பாயிண்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கேன். இதில் நான் என்ன பண்ணுறேன், ஃபைனலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்கலாம். இந்த ஃபைனலி பிளாக்ல உள்ள ஜாவான்னு கொடுத்துருக்கேன். இதை நான் ரன் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன எக்ஸப்ஷன் ஹேண்டில் ஆகலை. அதாவது இந்த லைனில் எக்ஸப்ஷன் இருக்குது, என்னோடய எக்ஸப்ஷன் ஹேண்டில் ஆகலை. நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோடய ஃபைனலி பிளாக் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, என்னோடய எக்ஸப்ஷன் ஹேண்டில் ஆகுதோ இல்லையோ, ஆனால் என்ன, என்னோடய ஃபைனலி பிளாக்கில் என்ன கோடு கொடுத்துருக்கணும் அந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகணும். அதான் ஃபைனலி பிளாக்கோட வேலை. ஓகேவா? நம்ம வந்து த்ரோஸ் ஆல்ரெடி பார்த்துருப்போம். த்ரோஸ் வந்து இந்த இடத்துல நான் ஃபைல் நாட் ஃபவுண்ட் த்ரோஸ்னு வந்திருக்கோம். த்ரோஸ்னால் என்ன, என்னோடய எக்ஸப்ஷனை நான் என்ன பண்ணுறேன், மெத்தட் லெவலில் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதாவது என்னோடய கம்பைல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண ரன் டைமில் எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் மீனிங். நான் இந்த இடத்துல எக்ஸாம்பிள் வந்து ரெட் டாட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதில் வந்து 5000 மில்லிசெகண்ட் இதில் மவுஸ் ஓவர் பண்ணுறேன். ஆட் த்ரூ டிக்ளரேஷன். இங்கே என்ன பண்ணியிருக்கேன், இன்டர்ப்டட் எக்ஸப்ஷன் சொல்லி ஒன்று வந்திருக்கு. அது எக்ஸப்ஷன் த்ரோவபிள். இவங்களோட இதான் பேரண்ட்னு வச்சுக்கோங்க. த்ரோவபிள் தான் பேரண்ட்டு. இப்போ என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு எக்ஸப்ஷன் இருந்துச்சு, அதை என்ன பண்ணியிருக்கேன், மெத்தட் லெவலில் ஹேண்டில் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ என்னால் இது என்ன ரன் பண்ண முடியும். ஓகேவா? இதான் த்ரோஸுங்கிற கீவேர்டு என்ன பண்ணும், எனக்கு என்னோடய எக்ஸப்ஷனை மெத்தட் லெவலில் ஹேண்டில் பண்ணிவிடும். இதுதான் த்ரோஸோட வேலை. ஃபைனலி த்ரோஸ் பார்த்துட்டோம். அடுத்து த்ரோ. இப்போது இஃப் கண்டிஷனில் என்ன பண்ணியிருக்கேன், 5 greater than 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே என்ன பண்ணியிருக்கேன், சிஸ் அவுட்டில் ஜாவான்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு என்ன பண்ணியிருக்கோம், 5 greater than 2 இருந்துச்சுன்னா உள்ளே வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? இப்போது ஒரு 100 லைன் நான் கோடு எழுதியிருக்கேன். இந்த இடத்துல
டேட்டா ராங் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 5 விட 2 விட 5 பெருசாக இருந்துச்சுன்னா எனக்கு இஃப்குள்ள உள்ளது ரன் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ண பிலோ உள்ள கோடெல்லாம் ரன் ஆகும். ஓகேவா? இப்போது இதை நான் ரன் பண்ணி காட்டிடுறேன். ரன்னர்ஸில் ஜாவா ரன் ஆகிடுச்சு. இதுவே நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோடய மேத்தமெட்டிக்கல் எரர், இப்போ இந்த இடத்துல ஒரு மேத்தமெட்டிக்கல் எரர். ஓகேவா? என்ன பண்ணியிருக்கேன், 5 <2 கொடுத்துருக்கேன். 5 <2ன்னு கொடுத்தா என்ன பண்ணும், எனக்கு இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளேயே வராது. ஏன்னா 5 விட 2 பெருசா இல்லைல்ல. ஸோ சின்னது. இதுனா மேத்தமெட்டிக்கல் எரர். நான் என்ன பண்ணியிருக்கேன், எல்ஸில் அப்படி இருந்துச்சுன்னா மேத்தமெட்டிக்கல் எரர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருக்கேன், த்ரோ நியூ அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனை நீயே ஒரு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? த்ரோ நியூ அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் சொல்லிவிட்டு ஒரு எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணிவிடு எனக்கு, அதாவது என்னோட ரன்னர்ஸில். ஓகேவா? அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணிடணும். நான் என்ன இன்புட் கொடுக்குறனோ அந்த இன்புட் ரன் ஆகும், டேட்டா ராங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக அங்கே என்ன பண்ணியிருக்கோம், என்கிட்ட ஒரு 1000 லைன் கோடு இருக்குது. இஃப் கண்டிஷனில் நான் என்ன பண்ணியிருக்கேன், புதுசாக இடையில மிடில் ஒரு கோடை ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த கோடு வந்து ராங்காக இருக்கா கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ என்ன பண்ணியிருக்கேன், என்னோட இஃப் கண்டிஷனில் கோடு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அடுத்த ரெண்டாவது, அப்படி இந்த கோடில் ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து என்ன எல்ஸில் த்ரோ நியூ அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா பிலோ உள்ள கோடெலாம் எனக்கு ரன் ஆகணும் அப்படின்னு எண்ணம் இல்லை. ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன், நானே ஒரு எக்ஸப்ஷன் என்ன பண்ணுறேன், த்ரோ பண்ணுறேன். சரி, இது வந்து நம்ம இதுவரையும் பார்த்ததுன்னா இந்தந்த எக்ஸப்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். த்ரோஸு இப்போ இதில் தான் கொடுத்துருக்கேன். ட்ரைங்கிறதுனா இட் வில் ட்ரை த எக்ஸப்ஷன், கேட்சிங் இட் வில் கேட்ச் த எக்ஸப்ஷன். ஃபைனலிங்கிறது வந்து நமக்கு எக்ஸப்ஷன் ஹேண்டில் ஆகிருக்கோ இல்லையா, உள்ளே கொடுத்துருக்குற கோட் எக்ஸிக்யூட் ஆகும். த்ரோவில் என்னென்னா இன்சைட் த மெத்தட் இட் வில் த்ரோ த எக்ஸப்ஷன். இட் வில் த்ரோ ஒன்லி ஒன் எக்ஸப்ஷன். நம்ம பார்த்தோன்னா ஒரு எக்ஸப்ஷன் தான் த்ரோ பண்ணுவோம். த்ரோஸ் பார்த்தீங்கன்னா மெத்தட் லெவலில் டிக்ளேர் பண்ணுவோம். இட் வில் டிக்ளேர் த எக்ஸப்ஷன். இட் வில் டிக்ளேர் மோர் தென் ஒன் எக்ஸப்ஷன். நம்ம மெத்தட் லெவலில் கொடுத்துக்கலாம். சரி, ஓகேவா? இதெல்லாம் தான் தெரியும். இன்னும் ஒன்று இருக்குது, யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன். அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.